சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். மனிதன் எல்லா தேவ ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க வேண்டும் என்பதே படைப்பின் தொடக்கத்திலிருந்து தேவனுடைய விருப்பமாக்கும். அவர் முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கிய போது அவனுக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். கீழ்ப்படியாததால் ஆதாம் அந்த பாக்கியத்தை இழந்தான். அந்த இழப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் முழுமையாக மீட்கப்பட்டது. மேலும் பிசாசை வெட்கப்பட வைக்க ஆதாம் இழந்ததை விட அதிகமாக நாம் பெறப்போகிறோம். நித்திய ஜீவன் உங்களுக்குள் சுதந்திரமாகவும் ஏராளமாகவும் பாயத் தொடங்கும் போது நீங்கள் அறியும் ரகசியம் இதுதான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்முடைய மனித ஞானம், சிந்தனை அல்லது வேத அறிவால் இவற்றை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் அதிக அளவில் பெருகுவதை நீங்கள் அறிந்தால் இவைகள் புரியும். பிசாசு தேவ ஜனங்களின் ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொள்ளையடிக்க முயற்சிக்கின்றான். அதனால்தான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் தேவன் உங்களுக்கு வழங்கிய அனைத்தையும் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் சொல்கிறேன், விழித்திருங்கள் என்றார். உங்களின் ஆவிக்குரிய பரலோக சுதந்திரத்தை பறிக்க எதிரியை அனுமதிக்காதீர்கள். எதிரி உங்களிடமிருந்து நித்திய ஜீவனை பறிக்க முடியாது. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய சுதந்திரத்தை அனுபவிப்பதிலிருந்து உங்களை தடுக்கும் சக்தி அவனுக்கு இருக்கிறது. அவன் அடிக்கடி பயன்படுத்தும் ஆயுதம் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையாகும். இது கடைசி நாட்களில் பிசாசு பயன்படுத்தும் வலிமையான ஆயுதமாக இருக்கிறது. ஆன்மீக இருள், குருட்டுத்தன்மை மனிதர்களின் வாழ்வில் கொண்டுவர சத்ரு எல்லாவிதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் பயன்படுத்துகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் கூறுகிறான், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய ரட்சிப்பை பற்றிய தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவம், கர்த்தத்துவம் மற்றும் ஆளுகையின் கீழ் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் அவரால் ஆளப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என் மனமாற்றத்திற்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்காக என் இருதயத்தில் மிகுந்த பசி இருக்க கண்டேன். வேதத்தை வாசிக்க ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் மண்டியிட்டு அவருடைய சமூகத்தில் செலவிட ஆரம்பித்தேன். எந்த போராட்டமும் இன்றி உலகத்தின் எல்லா இன்பங்களிலிருந்தும் ஈர்ப்புகளிலிருந்தும் தேவன் என்னை விடுவித்தார். ஆனாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ குறை இருப்பதை நான் உணர்ந்தேன். அதனால் ஆண்டவரே, அந்த நிறைவான ஜீவனை எனக்கு தாரும் என்று ரகசியமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். இது பல மாதங்கள் நீடித்தது. ஆனால் ஒரு இரவில் தேவ சத்தம் கேட்டது, சொல்லு, உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் எவ்வாறு மன்னிக்கப்பட்டது. நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் மிகப்பெரிய பாவி என்றும் உமது ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்றும் நீர் என்னை மன்னித்தீர் என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். பின்னர் அதே சத்தம் என்னிடம், இப்போதும் நீ ஒரு பலவீனமான நபர், ஆனாலும் நீ என்னுடைய வல்லமையை பெறுவா என்றார். இந்த வார்த்தைகள் என் அனுபவமாக மாறியது. கர்த்தர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நான் எவ்வளவாக முழுமையாக தேவனை சார்ந்திருக்கிறேன் என்பதை அப்போது நான் உணர்ந்தேன். பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டத்திற்கும் அது சிறிய காரியமாக இருந்தாலும் கூட நான் அவரிடம் செல்ல வேண்டி இருக்கிறது. இப்படிதான் கர்த்தர் எனக்கு உண்மையானவராகவும் விலையேற பெற்றவராகவும் மாறினார். அவர் வல்லமை வாய்ந்தவர் என்றும் அந்த வல்லமை எனக்கானது என்றும் அப்போது நான் அறிந்தேன். மிக உயர்ந்த மகிமையான மற்றும் அன்பான இரட்சகராக அவர் இருக்கிறார். நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி நம் கண்களை வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெயம் கொள்ளும் ஜீவியம் வேத அறிவு, நீண்ட ஜெபம், உபவாசம் அல்லது பிற தகுதிகளை சார்ந்து அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு உண்மையாக மாறும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்காக பொறுப்பேற்கிறார்.